ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் ஆயர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சி உரிமை உங்களுக்கு பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள்; தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள்; அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள்; நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள்; நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள்; சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரை, எப்போது உம்மை பசி உள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகம் உள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள், அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை; தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை; நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை; ஆடையின்றி இருந்தேன், எனக்கு நீங்கள் ஆடை அளிக்கவில்லை; நோயுற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்து கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்போது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்போது அவர், மிகச்சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமை திரு அவையின் வாழ்வினுடைய ஒரு ஆண்டை நிறைவு செய்கின்றோம். வழக்கமாக இதுவரை நானும் என்னுடைய மறையுரையில் என்னுடைய மக்களுக்கு சொன்னதெல்லாம் திருவழிபாட்டு ஆண்டினுடைய நிறைவுக்கு வந்திருக்கிறோம் என்று. ஆனால் சமீப காலத்தில் தான் இந்த சிந்தனை பலருடைய எழுத்துக்களில் இருந்தும் விவிலியத்தை படிக்கும் பொழுதும் தோன்றியது. இது திரு அவையினுடைய கேலண்டர் ஆண்டினுடைய இறுதி ஞாயிறு, திரு அவையின் ஆண்டு நிறைவு இது. அதனால்தான் அது திரு வழிபாட்டு ஆண்டினுடைய நிறைவாக மாறுகிறது. ஏனென்றால் திரு அவை திரு வழிபாட்டில்தான் தன் கடவுளை கண்டு துதித்து ஆராதிக்கின்றது. எனவே திரு அவையின் ஆண்டினுடைய த சர்ச் இயர் எப்படி கேலண்டர் இயர் என்று சொல்லுகிறோமோ, எப்படி நாம் ஃபினான்ஷியல் இயர் என்று ஏப்ரல் 1 தேதி தொடங்குகிறோமோ, எப்படி நாம் கல்வி ஆண்டு அகாடமிக் இயர் என்று ஜூன் மாதத்தில் தொடங்குகிறோமோ, எப்படி நாம் அவரவருடைய மண்டல பகுதிகளிலே தமிழ் புத்தாண்டு, தெலுங்கு புத்தாண்டு என்றெல்லாம் கொண்டாடுகிறோம், அதுபோல திரு அவையினுடைய ஆண்டினுடைய நிறைவுக்கு வந்திருக்கின்றோம். இந்த நிறைவை நாம் எப்படி கொண்டாடலாம்?
இந்த ஆண்டு முழுவதும் நாம் எப்படி வாழ்ந்தோமோ அப்படித்தான் அதை கொண்டாட முடியும். இந்த ஆண்டு முழுவதும் எதையெல்லாம் நாம் பார்த்தோமோ, எதையெல்லாம் நாம் அனுபவித்தோமோ, எதையெல்லாம் நமதாக்கி கொண்டோமோ அதை தான் இன்று நாம் கொண்டாட முடியும். இது கடைசி கூட்டல் கழித்தல் கணக்குடைய இறுதி கட்டம். இந்த கணக்கு தான் என்னுடைய திரு அவை எனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கை வாழ்வினுடைய, எனக்கு அது ஏற்படுத்தி கொடுத்த இந்த வழிபாட்டு சமூகம், வழிபாட்டு சூழலுடைய நிறைவுதான் இன்று என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்துலகின் அரசர் என்ற பெருவிழாவை நாம் கொண்டாட முடிகின்றது. அன்புமிக்க இந்த ஆண்டவர் இயேசுவை அரசராக நாம் சொல்லும் பொழுது நம்மை அறியாத ஒரு பலம், நம்மை அறியாத ஒரு தெம்பு, நம்மை அறியாத ஒரு மகிழ்ச்சி நமக்குள் பொங்கி வழிகிறது. என் ஆண்டவர், என் ஆண்டவர், ஆண்டவர் என்ற வார்த்தையே ஆள்பவர், அதுதான் என் ஆண்டவர், என்னை ஆள்பவர், என் அரசர். என் அரசர் மட்டுமல்ல, எங்கள் அரசர். எங்கள் அரசர் மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கே அரசர். அதைதான் நாம் இன்றைய 2ஆம் வாசகத்திலே பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தின் 15ஆம் அதிகாரம், கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15ஆம் அதிகாரம் உயிர்ப்பின் அதிகாரம். உயிர்ப்பை பற்றி பவுல் மிக அழகாக, அழுத்தமாக, விளக்கமாக சொல்லுகின்ற பகுதி அது. அதனுடைய நிறைவுக்கு வரும்பொழுது அவர் சொல்லுவார், கிறிஸ்து எல்லா பகைவர்களையும் அடக்கி அவர்களையெல்லாம் ஒடுக்கி அவர்கள் இல்லாமல் செய்கிறார். யார் இயேசுவுக்கு யார் பகைவராக இருக்க முடியும்? யாரெல்லாம் இறையாட்சி கீதத்தை நாம் பாடுகின்றோம். உமது அரசு வருக வருக என்று பாடினோம். அந்த இறையாட்சிக்கு யாரெல்லாம் எந்த சக்தியெல்லாம் எதிராக இருக்கிறதோ அதுதான் எதிரி. இயேசுவுக்கு யாரும் பகைவர்கள் கிடையாது. அவருடைய இறையாட்சி விழுமியங்களுக்கும், இறையாட்சி தத்துவத்திற்கும், இறையாட்சியினுடைய முதன்மைகளுக்கும் எதெல்லாம் தடை போடுகிறதோ அதெல்லாம் தான் எதிரிகள். அதையெல்லாம் அவர் இல்லாமல் ஆக்கினார். இறுதியாக அவர் தோற்கடித்தது, இல்லாமல் ஆக்கியது மரணத்தை. தன்னுடைய உயிர்ப்பிலே அதை வெற்றி பெற செய்தார். அதிலிருந்து வெற்றி கண்டார். இவ்வாறு எல்லாவற்றையும் அடிபணிய செய்த பிற்பாடு தனக்கு அவர் என்ன செய்வாராம்? தந்தையிடம் போய் அனைத்தையும் ஒப்பு கொடுப்பார். இன்றைய வாசகத்தில் நாம் வாசித்தோம், சாவை கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். அனைத்துமே மகனுக்கு அடிபணியும் போது தமக்கு அனைத்தையும் அடிபணிய செய்த கடவுளுக்கு மகனும் அடிபணிவார். அப்போது கடவுளே அனைத்திலும் அனைத்துமாயிருப்பார். God will be all in all. அதுதான் இறையாட்சி. கடவுள் எல்லாவற்றும், அதுதான் இயேசு வந்தார், அதுதான் இயேசு செய்து முடித்தார். அவருடைய வெற்றி கீதம் இதுதான். தந்தையுடைய திருவுளத்தை, தந்தையுடைய அந்த மீட்பின் திட்டத்தை, தந்தையுடைய இறையாட்சி இயக்கத்தை அவர் எவ்வளவு அருமையாக நிலைநாட்டியுள்ளார் என்பதை தான் நாம் இன்று கொண்டாடுகிறோம். இயேசுவை மட்டும் பார்த்து கொண்டாடும். இயேசுவுடைய பின்னால், இயேசுவுடைய உள், இயேசுவோடு இருக்கின்ற தந்தையை பார்க்கணும். வலதுபுறத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று பாடுகின்றோம். அந்த தந்தையுடைய மாட்சி என்று வெளிப்படுவது இந்த இயேசுடைய ஆட்சியில்தான். இதைத்தான் நாம் கொண்டாடுகிறோம் அன்புமிக்கிறோம். இந்த ஆண்டவர் இயேசுவை நாம் கொண்டாட வேண்டும், பாட வேண்டும் என்ற எத்தனை வார்த்தைகள் சொல்லி வேண்டுமானாலும் பாடலாம். நாமும் பாடுகின்றோம். இன்றைய வழிபாட்டிலே நாம் தேர்ந்தெடுத்திருக்க எல்லா பாடல்களும் இந்த கிறிஸ்து அரசரைத்தான், கிறிஸ்து அரசரை சுற்றி சுற்றி வளைத்து பாடுகின்ற, போற்றி பாடுகின்ற பாடல் வரிகளாக இருக்கப் போகிறது. அவருடைய ஆட்சி, அவருடைய மாட்சி, அவருடைய மகிமை, அவருடைய மகத்துவம், அவருடைய உன்னதம், அவருடைய உயர்வு என்றெல்லாம் நாம் பாடுகின்றோம். நம்முடைய திருப்பலியிலே நாம் பாடிய அந்த உன்னதங்களை கீதத்தின் 2ஆம் பகுதி கிறிஸ்துவை அரசராக, அதனால்தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லும்போது தலை வணங்கி அவர் அனைத்துலகுக்கும் அரசர், உமது பெயருக்கு முன்னால் எல்லோரும் மண்டியிடுவர், உம் பெயரை உலகில் இருக்கிற எல்லா நாவும் அறிக்கையிடும் என்று எசையா சொன்னதை மீண்டும் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பவுலடியார் சொல்லுவார். எனவே இயேசு என்று சொல்லும்பொழுது இயேசு கிறிஸ்து, இயேசு என்பது அவருடைய இயல் பெயர். நமது ஞானஸ்தான பெயர் மாதிரி அவருடைய பெயர் இயேசு. அப்படி என்றால் நம்மை காப்பாற்றுவார். ஆனால் கிறிஸ்து என்றால் அது அவருடைய டைட்டில், அவருடைய பதவி, அபிஷேகம் செய்யப்பட்டவர். கிறிஸ்து என்பது கிரேக்க வார்த்தை, மெஸ்ஸையா என்பது எபிரேய வார்த்தை. அதை அடிக்கடி சொல்கிறேன், ஏனென்றால் நாம் பயன்படுத்துகிற வார்த்தையுடைய அர்த்தம் நமக்கு தெரியும். இயேசு என்பது அவருடைய இயற்பெயர், கிறிஸ்து என்பது அவருடைய பட்டம், பதவி, அவருடைய உயர்வு. அவர் அபிஷேகம் செய்ய, எதற்காக? என்னை மீட்பதற்காக, உங்களை மீட்பதற்காக, நம்மை மீட்பதற்காக அபிஷேகம் செய்ய. ஆனால் தன் இயேசு கிறிஸ்துவாக மாறுகின்றார். எனவே இயேசு கிறிஸ்துவை நாம் உச்சரிக்கும் பொழுதெல்லாம் எல்லா நாவும் அறிக்கையிடும், எல்லோரும் மண்டியிடுவர் என்பதால் தான் நாம் தலை வணங்குகிறோம். அந்த இயேசு கிறிஸ்து என்ற பெயர் சொல்லும். இந்த உன்னதங்களை கீதத்தை நாம் பாடுகின்றோம். இன்னும் எத்தனையோ கீதங்களை நாம் பாடலாம். அன்புமிக்கவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவின் விழாவை எப்படி இந்த திரு அவையினுடைய ஆண்டினுடைய நிறைவிலே
எனவே திரு வழிபாட்டு ஆண்டினுடைய நிறைவிலே நாம் கொண்டாடுகிறோமோ அதே போல் நம்முடைய உயிர் மூச்சாக இருக்க வேண்டிய இந்த திரு விவிலியத்தினுடைய கடைசி புத்தகத்தை எடுத்தீர்கள் என்றால், திருவழிபாடு நூலை வாசித்தீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி பாடுகின்ற சிறு 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 பல்லவிகள் நிறைய இருப்பதை பார்க்கின்றோம். அது எப்படி குறிக்கும்? செம்மறியானவர், குத்தப்பட்டு உயிரோடு நிற்கிற செம்மறி யார்? அது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இறந்து உயிர்த்தவர். எனவே அவருடைய மகத்துவத்தை சிறு சிறு பல்லவிகளிலே, அருமையான ஆழமான வார்த்தைகளிலே, வரிகளிலே பாடுகின்ற பாடல்களை, எண்ணற்ற பாடல்களை இந்த திருமறையினுடைய இறுதி புத்தகம் பெற்றிருப்பதும் இன்றைய இறுதி நாள் விழாவாய் இன்னும் மெருகூட்டுகிறது. அப்போது விவிலியத்துடைய கடைசிக்கு போகும்போது இயேசு அரசராக, ஏனென்றால் மீட்டு எடுத்தவர், அந்த மீட்பை கொண்டு போய் தந்தையிடம் ஒப்படைப்பவர், இறையாட்சியை நிலைநிறுத்துபவர் என்பதால் அந்த கடைசி புத்தகம் அவருக்கென்றே பாடுகின்ற பாடல் புத்தகம் என்று சொல்லும். கிறிஸ்து அரசனின் பாடல் புத்தகம் வேண்டுமென்றால் இந்த திருவழிபாட்டு நூல் கடைசி நூலுடைய வரிகளாக, பக்கங்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த பின்னணியில் தான் அன்புமிக்கவர்களே, என் ஆண்டவர் இயேசுவுடைய இந்த ஆட்சியை பல பல கோணங்களில் நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த கிறிஸ்து அரசர் விழா சமீப காலத்தில் தான் துவக்கப்பட்டது. ஒருவேளை 5 ஆண்டுகள் கழித்து நான் உங்களோடு இங்கு இருக்க மாட்டேன். ஆனால் அந்த 2025ஆம் ஆண்டிலே அந்த விழாவை கொண்டாடும் பொழுது இந்த விழாவுக்கு 100 ஆண்டு கொண்டாடலாம். ஏனென்றால் 1925ஆம் ஆண்டிலே அப்பொழுதிருந்த திருத்தந்தை 11ஆம் பயஸை பத்திநாதர் என்ற பெயர் மொழிபெயர்த்து நாம் அழைப்போம். அது சரியில்லை என்பதுதான் பயஸ் என்றே நாம் இன்று அழைக்கின்றோம். அந்த 11ஆம் பயஸ் இந்த திருவிழாவை அகில உலக திருவிழாவாக பிரகடனப்படுத்தினார். எனவே இந்த விழாவுக்கு 100 ஆண்டு கொண்டாட வேண்டும் என்றால் இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் பொறுத்து நாம் கொண்டாடலாம். இந்த சூழ்நிலையிலே இந்த விழா 100 ஆண்டுகளுக்கு தான் கொண்டாடப்பட்டாலும் இயேசு கிறிஸ்து நாம் பாடியது போல நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மீட்பினுடைய அரசருக்கு காலங்கள் கிடையாது, யுகங்கள் கிடையாது. அவர் யுகங்களை கடந்தவர், காலத்தை கடந்த கலிலேயன் என்று சொல்லுகின்றோம் அவரை. அதான் வரலாறே அவரை வைத்து பிரிக்கிறது. கிமு கிபி என்று வரலாற்றினுடைய நடுநாயகமாக இருப்பவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்புமிக்கவர்களே, இன்று நாம் இந்த விழாவை கொண்டாடும் பொழுது இந்த 3வது ஆண்டு சுழற்சியை நிறைவாக்குகிறோம். எனவே அடுத்த வாரத்திலிருந்து மீண்டும் முதல் ஆண்டுக்கு போகிறோம். இந்த 3 ஆண்டு சுழற்சியிலே, இந்த 3ஆம் ஆண்டு சுழற்சியிலே நாம் மத்தேயு தான் நம்முடைய நற்செய்தியாளராக திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்றது. அதை பயன்படுத்தி வருகின்றோம். மத்தேயுடைய கடைசி பகுதி, மத்தேயுக்கு 28 அதிகாரங்கள் இருந்தாலும் 25ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதி தான் இன்றைய வாசகம். 31 முதல் நாம் வாசிக்க கேட்டோம் 46 வரை, 31 16 வசனங்கள் தான் இன்றைய நற்செய்தி வாசம். இதுதான் மத்தேயு நற்செய்தியுடைய ஒரு முடிவு, அதாவது இயேசுடைய பொது வாழ்வின் முடிவு. இதன் பிறகு அவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு, அந்த நிகழ்வுகள் 3 அதிகாரம். எனவே மத்தேயுவுக்கும் நாம் நிறைவு கட்டத்தை நெருங்குகிறோம். இறுதி கட்டமாக இன்று கொடுப்பது ஆண்டவர் இயேசுவை, அவருடைய ஆட்சியை எப்படி நமக்கு காட்டுகிறது, எப்படி இயேசுவை நாம் சிந்திக்கலாம். நான் சொன்னது போல அரியணையிலே அமர்த்தி அதிகாரங்கள் உடையவராக, கையிலே செங்கோல் வைத்திருப்பவராக, தலையிலே மகுடம் சூடியவராக, மாட்சியோடு பேரொளியிலே நாம் அவரை பார்க்கலாம். ஆனால் அது நம்முடைய கற்பனை. ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னை எப்படி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை இன்றைய வாசகங்களின் பார்வையிலே, இன்றைய வாசகங்களின் தொகுப்பு, நான் சொன்ன தொகுப்பு என்று சொல்லும்போது 4 இருக்கிற முதல் வாசகம், இடையிலே நாம் இன்று வாசிக்க வேண்டிய 23வது திருப்பாடல் ஆண்டவர் அந்த நல்ல ஆயன், அதுதான் அந்த ஆயனுடைய பாடல். 2ஆம் வாசகம் நற்செய்தி. 4ம் சேர்ந்து இந்த தொகுப்பு நமக்கு தருகின்ற பார்வை என்ன என்று கேட்டால், இதைத்தான் நாம் இறுதி தீர்ப்பு என்று நாம் பார்க்கின்றோம். இதை லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்வார்கள். இறுதி தீர்ப்பு, கடைசி தீர்ப்பு என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். இதை ஒரு உவமை என்றும் சொல்லுவார்கள். நிறைய உவமைகள் பார்த்து வந்தோம். கடந்த வாரம் தாளந்து உவமை பார்த்தோம். எத்தனையோ உவமைகளை நாம் அடுக்கிக் கொண்டே வந்தோம். இதை கூட ஒரு உவமையாகத்தான் இயேசு நிறைவு காலம் எப்படி இருக்கும் என்று ஒரு உவமைப்படுத்தி நமக்கு காட்டுகின்ற அந்த செய்தி தான். இப்படி நாம் அவர் சேரில் உட்காந்துக்குவார், அரியணையில் உட்காந்துக்குவார், வலது இடல பிரிப்பார் என்று நாம் வார்த்தைக்கு வார்த்தை பொருள் கொள்ள வேண்டியதில்லை. இது ஒரு உவமானமாக நமக்கு விளக்குவதற்காக இறுதி நிகழ்வு எப்படி இருக்கும்
இயேசு எப்படி அரசராக தன்னை வெளிப்படுத்துவார், தென்படுவார் என்பதை உணர்த்துவதாக இருக்கிறது. இதை ஓமை என்றும் சொல்லுவார்கள், அல்லது ஆங்கிலத்தில் டேப்லோ. நம்ம சுதந்திர தினம், குடியரசு தினம் எல்லாம் அன்றைக்கி அந்த இராணுவ படைகள் எல்லாம் அணிவகுத்து செல்லும்போது அந்த படக்காட்சி இருப்பார்கள். அது காட்சி களம். அந்த டேப்லோ அப்படியே நகர்ந்து போகும். அதுபோல் நம் முன்னால் நிறுத்துகிற ஒரு காட்சி களம், அந்த இறுதி தளம் எப்படி இருக்கும் என்பதை விளக்குவதாக இதை நாம் பார்க்கின்றோம். இந்த சிறிய ஒரு துவக்கத்தோடு ஆண்டவர் இயேசு என்ன பகிர்ந்து கொள்கிறார் என்று பார்க்கின்றோம். வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார். மானிட மகன் இயேசு கிறிஸ்து அவர் வரும்பொழுது மாட்சியோடு அரியணையிலே வீற்றிருப்பார். இந்த வசனம் விவிலியத்திலே இயேசுவுக்கு மிக முக்கியமானது. இதை காட்சியாக பழைய ஏற்பாட்டில் பார்த்தவர் தானியேல் இறைவாக்கினர் மெஸ்ஸியாவை பல காட்சிகளிலே கண்டு வாக்குத்தத்தம் இறைவாக்கு உரைத்தவர். அப்படி பார்க்கும் பொழுது தானியேல் இறைவாக்கினர் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுவார்: இரவில் நான் கண்ட காட்சியாகும். இறைவாக்கினர்கள் பல செய்திகளை காட்சிகளாக கண்டு சொல்வார்கள். அதன்படி தானியேல் 7:13 சொல்கிறார்: இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் தி ஏன்ஷியன்ட். யார் முதன்மையானவர்? தந்தை கடவுள். தனித்தனி ஆட்களாக இருக்கிறார்கள், 3 கடவுள் அல்ல. ஆனால் அவர் தன்னுடைய மகனை அனுப்பி வைக்கிறார். எனவே தொன்மையானவர், முதலிலிருந்து எல்லாவற்றையும் திட்டமிட்டு துல்லியமாக நடத்தி கொண்டிருக்கிற அந்த காரணகர்த்தா தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவருடைய அரியணைக்கு அருகிலே இந்த மானிட மகன் வருகிறார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். அவரை மாட்சியோடு அப்படி கொண்டு வராங்க ஏஞ்சல்ஸ், வானத்தூர்கள் எல்லாம். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இப்படிப்பட்ட ஒரு காட்சியை காண்கிறார். இந்த பின்னணியில் தான் இயேசு அடிக்கடி இந்த வார்த்தையை நத்தானியேலை பார்த்தபொழுது, யோவான் நற்செய்தி 1 அதிகாரத்தில் கூட நத்தானியேலை பார்க்கும்பொழுது, நான் சொன்னதை வைத்து நீ மயங்கி போகாதே. மானிட மகன் வரும்பொழுது அரியணையிலே அவருடைய வானதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருப்பார்கள் என்று தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய விசாரணையின் பொழுது கூட பிலாத்து முன்னால் தன்னுடைய ஆட்சியை பற்றி சொல்லும்பொழுது இதை பற்றி குறிப்பிடுகின்றார். என்னுடைய அரசு வித்தியாசமான அரசு. என்ன வித்தியாசமான அரசு? அதுதான் இன்றைய தெளிவாய், இந்த தெளிவிலே இயேசு நம்மை புரிந்து கொள்ள வைக்கின்றார். அவருடைய அரசு வித்தியாசமானது. அரியணையில் வீற்றிருக்கிறார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுகிறார்கள். அப்பொழுது அவர் அரசர் ஆயராக மாறுகிறார். ஏனென்றால் என் அரசர் அதிகாரத்தினால், ஆணவத்தினால், ஆட்சியினால் நம்மை அடக்கி ஆள்பவர் அல்ல. He doesn't enslave us. நம்மை அடக்கி அடிமைகளாக்குகின்ற அரசர்கள் எப்பொழுதும் இதுதான் செய்வார்கள். நான் தான், எனக்கு தான் என்று இருப்பார்கள். எனக்கு வழிபட வேண்டும் என்று. நாம் எல்லாம் ஒரு காலத்திலே கோவிலில் வரும்பொழுது இந்த ஒத்த காலில் முட்டி போடுவோம், பார்த்துருப்பீங்க. ஒத்த காலில் ஜெனுஃப்ளெக்ஷன் என்று சொல்ல. ஜெனு என்றால் முட்டி. அந்த முட்டி வளைவது தான் ஜெனுஃப்ளெக்ஷன். முட்டி போடும். அது எப்படி வந்தது? ரோமை பேரரசிலே அரசன் அரியணையில் அமர்ந்திருக்கும் பொழுது அப்படி குறுக்க போகிறவங்களெல்லாம் அவனுக்கு முன்னாடி இப்படி ஒத்த காலில் முட்டி போட்டுட்டு போகணும். அதுதான் நம்முடைய வழிபாட்டில் வந்தார்கள். பிறகு இந்திய மயமாக்கும் பொழுது நம்ம இந்திய பண்பாட்டு, அது ரோமை பண்பாடு. இந்திய பண்பாட்டிலே நாம் தலை வணங்குவது, தலைக்கு மேல் கை வைப்பது, இதுதான் நாம் வழிபடுகின்ற முறை என்பதால் மற்றவர்களுக்கு நேராக இருப்பவர்களுக்கு, சமமானவர்களுக்கு இப்படி வணக்கம் சொல்வோம். கடவுளுக்கு மட்டும் நாம் தலைக்கு மேல், எனக்கு மேல் நீதான் என்னை ஆள்பவர், என்னை ஆட்சி செய்பவர் என்று நான் வணக்கம் செலுத்துவோம். எனவே இந்த அரசு எப்பொழுதும் அடிமைப்படுத்துகின்ற அரசு. அடுத்தவர்களை எனக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும். ஆனால் இவர் ஆயர் தன் ஆடுகளுக்காக வாழ்பவர். இதை பற்றி நாம் பல நோட்டங்களில் சிந்தித்திருக்கிறோம். அதனால் இன்றைய திருப்பாடலாகவும் 23வது திருப்பாடலாகவும் இருக்கின்றது. ஆயர் வருகிறார், தன்னுடைய ஆடுகளை எல்லாம் பிரிக்கின்றாராம். 2ஆக பிரிப்பதாக சொல்லப்படுகிறது. ஆயர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும், செம்மறி ஆடு கொஞ்சம் நல்லா இருக்கும், உண்பதற்கும் நல்லது, பழகுவதற்கும் வைத்திருப்பதற்கும் இனிமையானது. வெள்ளாடுகள் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கும். அதனுடைய இறைச்சியும் சற்று இறுக்கமாக இருக்கும், கடுமையாக இருக்கும். எனவே இந்த செம்மறி ஆடுகள் சாந்தமானது, மென்மையானது. இவற்றை வலது பக்கத்திலும், வலது என்றாலே நான் சொன்னேன் பலம், அது ஆசீர்வாதம், எப்பொழுதும்
என்னை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் அவர் நிறுத்துகின்றார், பிரித்து நிறுத்துகிறார். இதெல்லாம் மீண்டும் சொல்கிறேன், ஒரு உவமை. எப்படி இறுதி காலத்திலே பிரிக்கப்படுவார்கள் மக்கள் என்று. இந்த பிரிக்கும் பொழுது இந்த வெள்ளாடுகள் என்ற வார்த்தை ஏதோ குறைவுபடுவது அல்ல. அந்த கிரேக்க மொழியிலே புதிய ஏற்பாடு எழுதப்படும் பொழுது அதில் சொல்லப்படுகிற வார்த்தை கிட்ஸ், ஆங்கிலத்தில் சொல்வார். கிட்ஸ்னால் குழந்தைகள், குட்டி ஆடு. அந்த வெள்ளாடு என்று பயன்படுத்தப்படவில்லை. செம்மறி ஆடுகளும் குட்டி ஆடுகள். இந்த குட்டி ஆடுகள் தான் பலிக்காக வெட்டப்படும். அந்த குட்டி ஆட்டுடைய இறைச்சி மென்மையாக இருக்கும், எனவே அது அதிகமாக வெட்டப்படும். அதாவது வெட்டப்பட வேண்டிய, தண்டிக்கப்பட வேண்டிய, அழிக்கப்பட வேண்டிய ஆடுகள் போல அந்த குட்டி ஆடுகள் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார். புரிந்து கொள்ளும்போது இன்னும் அதிகமாக அவர் என்ன சொல்கிறார், இது தண்டனைக்குரியது, வெட்டப்பட வேண்டியது, இது வாழ்வுக்குரியது, இது வானகம் சேர்க்கப்பட வேண்டியது. ஆனால் தான் இந்த நிறைவு எப்படி முடிகிறது, எனவே இவர்கள் தண்டனை அடையவும், இப்படித்தான் 46ஆம் வசனம் முடிகிறது, இவர்கள் தண்டனை அடையவும் இவர்கள் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள். அதுக்கேற்ப அவர் பிரிக்கின்றார். இந்த பிரித்தலை நாம் ஏற்கனவே இந்த முதல் வாசகத்திலே எசேக்கியேல் இறைவாக்கு, நான் சொன்ன போல இறைவாக்கினருடைய வேலையை காட்சி காண்பது. 34ஆம் அதிகாரம் ஆயனுடைய அதிகாரம், எசேக்கியேல் 34. அதிலே அவர் இன்றைக்கி 17ஆம் வசனத்திலே இன்றைக்கி வாசிக்கப்பட்ட அந்த வாசகத்திலே, முதல் வாசகத்திலே ஒரு இடத்திலே இந்த பிரிப்பதை பற்றி சொல்கிறார். 34ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே எசேக்கியேல், எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன்னை பொறுத்தவரை என் மந்தையை நானே ஆட்டுக்கும் இடையேயும் ஆட்டுக்கிடாய்களுக்கும் வெள்ளாட்டுக்கிடாய்களுக்கும் இடையேயும் நீதி வழங்குவேன். அப்போது அந்த எசேக்கியேல் கண்ட காட்சி நிறைவேறுகிறது. ஆடுகளை அவர் பிரிக்கிறார், தன் மக்களை பிரிக்கின்றார். எப்படி பிரிக்கின்றார்? இங்குதான் நாம் இன்று சிந்திக்க வேண்டிய செய்தியாகவும் ஜெபிக்க வேண்டிய காரியமாகவும் நான் பார்க்கின்றேன். மிகவும் சவாலானதாக நான் பார்க்கின்றேன். எதை வைத்து பிரிக்கிறார்? எப்படி இவர்கள் வலதுபுறம், எப்படி இவர்கள் அரசருடைய இடதுபுறம், எப்படி இவர்கள் அழிவுக்கு, அதுவும் பொல்லாதவர்கள், சபிக்கப்பட்டவர்கள், தொடக்கத்திலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்ட நரகம் என்று சொல்கிற அந்த தண்டனைக்குரியவர்கள் ஆகிறார்கள். இவர்கள் மட்டும் எப்படி அந்த அரசனுடைய நலன்களுக்கு சொந்தக்காரர்கள் ஆகிறார்கள்? என்ன கிரைட்டீரியா என்று சொல்லுவோம், கிரைட்டீரியன் சிங்குலர், கிரைட்டீரியா ப்ளூரல், என்ன எந்த தகுதியை வைத்து இவர்கள், என்ற சான்று வைத்து இவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள்? இவர்களை அளவுகோல், எந்த அளவுகோலை வைத்து இவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள் என்று யோசிக்கும் பொழுது இயேசு எதிர்பாராத ஒன்றை சொல்கிறார். 6 காரியங்கள், 6 நல செயல்களை சொல்கிறார். அன்புமிக்கவர்களே, என் ஆண்டவர் இயேசுடைய அரசிலே நீங்களும் நானும் பிரஜைகளாக, குடிமக்களாக மாற வேண்டும் என்றால், வழக்கமாக யூதர்கள் 3 முக்கிய காரியங்களை தங்களுடைய பக்தி செயல்களாக, பக்தி மார்க்கமாக கொண்டாடுவார்கள், பின்பற்றுவார்கள். அதை நாம் தவக்காலத்திலே விபூதி புதன் அன்று நாம் வாசிக்கின்றோம். 3 காரியங்கள் சொல்வார்கள், 3 பக்தி முயற்சிகள். ஒன்று இறைவேண்டல், ஜெபம். நாம் எல்லோரும் ஜெபிக்கிறவர்கள், ஜெபத்திலே பலன் கண்டவர்கள், ஜெபத்திலே ருசி கண்டவர்கள் கூட. இன்னொன்று நோன்பு இருத்தல். நிறைய பேர் நோன்பு இருப்பார்கள். நான் கோவிலே அமர்ந்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு கண்கொள்ளா காட்சியாக நம்முடைய கோவிலிலே நான் கண்ட பல பாக்கியங்களில் ஒன்று, அங்கிருந்து சில பேர் முழந்தாள் படியிட்டு நடந்து கொண்டே இங்கு வருவார்கள். திரும்ப நடந்து போய் 3 முறை வருவாள், சில பேர் 7 முறை வருவாள். நான் ஜெபிப்பதற்குள்ளே எனக்கெல்லாம் ஆண்டவரை கேட்க, எனக்கு அந்த அளவுக்கு சக்தி கூட என் முட்டி வணங்குமா தெரியலேன். அப்படி நாம் எல்லாம் நோன்பு இருந்து ஒருத்தல் முயற்சிகள். நிறைய பேர் வெள்ளிக்கிழமையிலே காலை உணவை தவிர்க்கிறோம், நிறைய பேர் செவ்வாய்க்கிழமையிலே காலை உணவை தவிர்க்கிறோம். இதெல்லாமே நம்ம நோன்பு இருப்பதிலே நமக்கு தளர்வுகள் கிடையாது. ஒன்று ஜெபம், இறைவேண்டல், இன்னொன்று நோன்பு, ஃபைன். ஆனால் ஒன்று என்னன்னாக்கா, இது அன்னைக்கு கணக்குக்கு வராதான். இதுதான் எனக்கு ஷாக்கிங். ஆனால் 3வது இருக்கிறதே, தர்மம் செய்தல், தான தர்மம், அடுத்தவருடைய சிந்தனை. எனவே தான் இது ஒரு பெரிய அதிர்ச்சியான காரியம். யூதர்கள் தங்களுடைய 3 முக்கிய பக்தி முயற்சிகளாக கொண்டதை ஆண்டவர் கணக்கில் எடுக்கவில்லை. இந்த உவமையில் இயேசு 6 காரியங்களை நம் முன்னால் வைக்கின்றார். அந்த 6 காரியங்களில் 5 யூதர்களுக்கு தெரிந்தது. 6வது சிறையில் இருந்தேன். சிறைக்கு போய் பார்ப்பதை பழைய ஏற்பாட்டில் நாம் எங்குமே பார்க்கவில்லை. சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். யோசேப்பு ஆதி ஆகமத்திலே, தொடக்க நூலிலே தானியேல் ஆகமத்திலே தானியேல், அவர்களெல்லாம் சிறைக்கு போயிருக்கிறார்கள். ஆனால் சிறைக்கு போய் பார்ப்பது என்பது அவர்களுக்கு தெரியாத ஒரு புண்ணியம்.
இயேசு அதையும் செய்தென்றால் இயேசுவின் காலத்தில் அவரே சொன்னார், எனக்கு பின்னால் நீங்கள் சிறைக்கு செல்வீர்கள், சிறையில் அடைக்கப்படுவீர்கள், நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை வாழ்வுக்காக தண்டிக்கப்படுவீர்கள். திருத்தூதர் பணியின் தொடக்கத்திலே 4ஆம் 5ஆம் அதிகாரத்திலேயே பேதுருவும் யோவானும் சிறையிலே அடைக்கப்படுகிறார். எனவே சிறைச்சாலை என்பது புதிய ஏற்பாட்டிலே மிக சர்வசாதாரணமாகிறது. எனவே அங்கு போய் சந்திப்பது 6வது புதியது இந்த புதிய ஏற்பாட்டுக்கு. எனவே இந்த 6ஐயும் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. எந்த அளவுக்கு சவால் என்றால், இந்த வலது பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் சரி, இடது பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் சரி, அப்படி என்றால் உங்களுக்கும் எனக்கும் சரி, இது ஒரு புதிராக இருக்கிறது. எப்போ ஆண்டவர் இது நடந்துச்சு? எப்போ நான் நல்லவனாக இருந்தேன்? எப்போ நான் மோட்சத்துக்கு போவதற்கு தகுதியுடையவனாக இருந்தேன்? ஆண்டவர் எப்போ நான் இந்த தண்டனைக்குரியவனாக இருந்தேன் என்று 2 பேருமே கேட்குறாங்க. அப்படி என்றால் இந்த கிறிஸ்து அரசருடைய எதிர்பார்ப்பு இதுதான். இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கப்படுகிற பார்வை, கிறிஸ்து அரசரை பல விதத்தில் நாம் கொண்டாடினாலும், பல விதத்தில் அவரை உயர்வுபடுத்தி மேன்மைப்படுத்தினாலும், பாடல்கள் பாடினாலும், துதித்தாலும் ஆராதித்தாலும் மகிமைப்படுத்தினாலும், அவர் நம்மிடம் விரும்புகின்ற ஒரே ஒரு காரியம், இந்த அளவுகோலுக்கு, இந்த தராசுக்கு நீங்கள் தயாராகுங்கள். அதுதான் என்னுடைய அரசின் தராசு, இதை வைத்து தான் உங்களை நான் எடை போடுவேன் என்று சொல்லுகிறார். 6 காரியங்களை அவர் சொல்லுகிறார். பசியாயிருந்தேன், உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள். இங்கே அதை சொல்லுவார், நான் இருந்த நீங்கள் செய்யலை. 6 அளவுகோள்கள் அனுபவிக்கவில்லை என்ற ஒரு பெரிய சவால். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசர், அதில் சந்தேகமில்லை. ஆனால் இன்று இந்த சிந்தனையின் அடிப்படையில் நிறைவாக வரும்பொழுது 3 இடங்களில் அவரை நான் வைத்து பார்க்கின்றேன். 3 இடங்களில் நான் வைத்து பார்க்கிறேன். அவருடைய பிறப்பிலே அவரை நான் எங்கே வைத்து பார்க்கிறேன்? அவரை ஒரு குழந்தையாக ஒரு குடிலிலே, தீவன தொட்டியிலே, ஆடு மாடுகள் தீனி தின்னுகின்ற அந்த தொட்டியிலே அவரை பார்க்கின்றேன். அரசரை நாம் எங்கே பார்ப்போம்? அரியணையில் பார்ப்போம். ஆனால் நம் அரசர், இதுதான் துவக்கத்திலிருந்து முதல் சவால். எனக்கு அவருடைய பிறப்பே ஒரு சவால். தீவன தொட்டியிலே, ஒரு குடிலிலே, மாட்டு கொட்டகையிலே அவரை நான் குளிரிலே பார்க்கின்றேன். சரி, 3 மைல்கள் வைத்து கொண்டேன். 2வது அவருடைய இறப்பை நான் எங்கே பார்க்கிறேன்? அவர் சிலுவையிலே பார்க்கிறேன், சிறுமையிலே பார்க்கிறேன், சிறுமை தாழ்விலே பார்க்கிறேன். ஆனால் தான் இணைச்சட்டம் 21ஆம் அதிகாரம் 22, 23 அடிக்கடி நான் நினைவுபடுத்துவேன். சிலுவையை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டிய வசனம் இணைச்சட்டம் 21, 22, 23 ஞாபகம் வச்சுக்கலாம். 21ஆம் அதிகாரம் 22, 20. மரத்தில் தொங்கியவன் சபிக்கப்பட்டவன் ஆவான். அவனுடைய சவம் தரையை தொட்டாலே அந்த இடம் தீட்டுப்பட்டு விடும். அவனுடைய சவம் மாலைக்குள் மாலைனா அடுத்த நாள் தொடங்க போகுது அவங்களுக்கு, அதுக்குள்ளே புதிய நாள் வரும்பொழுது அந்த சிலுவையில் தொங்கக்கூடாது. சபிக்கப்பட்டது. அங்கே நான் ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறேன். 2வது மைல்கல், இந்த அரச வேந்தன், இந்த மன்னன் எங்கே பார்க்கிறேன்? தீவன தொட்டியில் பார்த்தேன். இங்கே சிலுவையின் சிறுமையிலே, இந்த கழுமரத்திலே பார்க்கின்றேன். 3வதாக அவருடைய நிறை வருகையிலே பார்க்கிறேன். அவர் நிறை வருகையிலே எங்கே பார்க்கிறேன்? யாரோடு பார்க்கிறேன்? யாராக பார்க்கிறேன்? இச்சின்னம் சிறியவர்களுள் என் சிறிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். எங்கே பார்க்குறேன் ஆண்டவரே? இந்த உலகத்தில் முகமில்லாதவர்கள், த ஃபேஸ்லெஸ், இடம் இல்லாதவர்கள், பிளேஸ்லெஸ், முகவரி இல்லாதவர்கள், அடையாளம் கண்டு கொள்ளப்படாதவர்கள், உடைந்து போனவர்கள், இளைத்து போனவர்கள், களைத்து போனவர்கள், இவர்களில் ஆண்டவர் இயேசு பொதிந்து கிடக்கிறார், பதுங்கி கிடக்கிறார், மறைந்து இருக்கின்றார். இவரை கண்டுபிடிப்பது தான் அரசினுடைய மாட்சி. அன்புமிக்கள், இயேசுடைய அரசு வினோதமான, வித்தியாசமாக. இது 3மே பார்த்திருந்தால் 3லுமே 3 முரண்பாடுகளை பார்க்கின்றோம். ஏனென்றால் அன்னை மரியாளுக்கு கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை சொன்ன பொழுது அவர் பெரியவராக இருப்பார், மிகப்பெரியவராக இருப்பார். ஆனால் அந்த பெரியவர் எங்கே இருக்கிறார்? தீவன தொட்டியில் கிடக்கிறார். முரண்பாடு. என் ஆண்டவர் இயேசு இந்த சிலுவையில் தான் உலகத்தை மீட்டெடுக்க போகிறார். கடைசி பகைவன் சாவு என்று சொன்னோம். எங்கே அந்த வெற்றி? இந்த கழுமரத்தில் தான். கழுமரத்தில் சிலுவையிலே சிம்மாசனம். முரண்பாடு. இப்பொழுது பார்க்கிறோம், அரியணையிலே வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் வந்து வீற்றிருக்கிறார். அரியணையில் வீற்றிருப்பவர் எங்கே தன்னை
அடையாளப்படுத்துகிறார். சின்னம் சிறியவர்களில் முரண்பாடான என் ஆண்டவர் இயேசு, முரண்பாடான அவருடைய அரசு, முரண்பாடான என்னுடைய சீடத்துவ வாழ்வு. ஆண்டவரிடம் கேட்போம். ஆண்டவரே, உம்மை அரசர் என்று பாடுவது, மகத்துவப்படுத்துவது, உம்மை படத்திலே செங்கோல் வைத்து வரைவதெல்லாம் சுலபம். ஆனால் நீர் விரும்புகின்ற அரசின் முன்னால், உமக்கு முன்னால் வந்து உமது வலது புறத்திற்கு நான் தகுதியுடையவனாக மாற வேண்டும் என்றால் இந்த முரண்பாடான வாழ்க்கை, ஏழை எளியவர்கள், அதுதான் நான் சொல்வேன். பேழையிலே கடவுளை வைத்து, ஆண்டவரை வைத்து 24 மணி நேரம் நாம் துதித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஏழையிலே ஆண்டவரை வைத்து வாழ்வது என்பது சிரமமானது, சவாலானது. ஆண்டவர் என்று நம்மிடம் வித்தியாசமான ஒரு காரியத்தை கேட்கிறார். எப்பொழுது ஆண்டவரே என்று நாம் கேட்கக்கூடாது. நமக்கு தெரியும் எப்பொழுது ஆண்டவருக்கு நாம் பணி செய்தோம். இவர்களில் தான் சின்னம் நம்ம மத்தியில் இருக்கிற, என்னை விட இன்னும் தேவையில் இருப்பவர்கள். எனக்கு இல்லை என்று நான் அதை தான் பெரிதுபடுத்தி கொண்டிருப்பேன். ஆனால் என்னிடம் இருப்பதே இல்லாதது எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், இல்லாதவர்கள். அவர்களை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. இன்று அரசு நம்மிடம் வைக்கின்ற சவால் இது. ஆண்டவரை மாட்சிப்படுத்துவோம், அவருடைய மகிமைக்கு தலை வணங்குவோம். இயேசு என்று சொல்லும் பொழுது எல்லா நாவும் அறிக்கையிட வேண்டும், எல்லாரும் மண்டியிட வேண்டும், எல்லோரும் தலை சாய்க்க வேண்டும். ஆம், ஆனால் அதற்கு நாம் தகுதியுடையவர்களாக வேண்டும் என்றால் அவர் விரும்புகிற இந்த 6 காரியங்கள், இன்னும் 60 காரியங்கள், இதை நாம் பிரித்து பார்த்தால் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. நாம் அரசு நிறைவுக்கு செல்வதற்கு முன்னால் இவற்றையெல்லாம் செய்து முடிக்க வேண்டிய அருளை தொடர்ந்து கேட்டு ஜெபிப்போம்.